ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரான் நினச்சிருந்தா வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய இது மாதிரி எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் மீது, எண்ணெய் வயல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கும். ஆமாம். அப்படி நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தார்மீக அடிப்படையில் தான் அவங்க அதன் மீது கை வைக்கல. இது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு பிறகு திருப்பி ஒரு அடி அடிக்கிறாங்க. கத்தாரினுடைய இந்த ரஸ்லஃபான்ல ஒரு குண்டு போடுறாங்க. ரஸ்லஃபான்ல குண்டு போட்டதுக்கு பிறகுதான் ட்ரம்ப் பயப்பட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, ஐயோ எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை இஸ்ரேல் அப்படிங்கிறாரு. இதுல முக்கியமா நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த யுத்தத்தை துவங்கும் போதே ஈரான் அமெரிக்க தளங்களைத்தான் அடித்தார்கள். ஆமா, எந்த எண்ணெய் வளங்களின் மீது போய் அடிக்கல, பொறுமையா தான் இருந்தாங்க. ஆனா இஸ்ரேல் இவங்களுடைய கேஸ் ஸ்டேஷன், அந்த கேஸ் ஃபீல்டு மேல குண்டு போட்ட உடனேயே ஈரான் நேரடியா கொண்டு கத்தார் மேல போடுது. எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க போட்டிருக்கான் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த இடத்தை அடிச்ச உடனே ஏன் ட்ரம்ப் குதிக்கிறாரு, பயப்படுறாரு அப்படின்னா, அங்க கேஸ் எடுக்கக்கூடிய பெரிய 5 நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்கள். அதுல குறிப்பா யாரான்னு பாத்தீங்கன்னா எக்ஸான் மொபில், ஷெவ்ரான், அது மட்டும் இல்லாம கான்கோ பிலிப்ஸ், எஸ்எல்பி, பேக்கர் ஹூக்ஸ், இந்த 5 நிறுவனங்களும் தான் அதிகமா கேஸ் எடுக்கக்கூடியவங்க. இந்த குண்டை ஈரான் கொண்டு போய் போட்டுச்சு பாத்தீங்களா, ரஸ்லா கேஸ் மேல போட்ட உடனேயே 7% அவங்களுடைய பங்கு சரிவாயிடுச்சு கடந்த 24 மணி நேரத்துல. இப்போ இதே மாதிரிதான் வெனின்சுலாலையும் நடந்துச்சு. வெனின்சுலால என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க போய் அதிபரை கடத்திட்டு வந்தாங்க. அதிபரை கடத்திட்டு வந்த உடனே 19% பங்கு விலை கூடுச்சு. எண்ணெயெல்லாம் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸ்ல கூட்டம் போட்டார். 27 கம்பெனி, பெட்ரோல் கம்பெனி கூப்பிடுறாரு. அன்னைக்கு முதல்ல 5 கம்பெனி இவங்க தான். அதுல குறிப்பா எக்ஸான் மொபில், ஷெவ்ரான், கான்கோ பிலிப்ஸ், இந்த 3 பேர் தான் உட்கார்ந்தாங்க. 3 பேர் தான் அமெரிக்காலே பெரிய பெட்ரோல் கம்பெனி. இது எனக்கு ஏதாவது கொள்ளை கூட்டம் போல எனக்கு தோணுது. நீங்க கொள்ளை அடிச்சோன்னா வா 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 எல்லாம் வா எல்லாம் எடுத்துக்க, நம்ம ஷேர் பண்ணிக்குவோம் எல்லாத்தையும். இல்ல, அங்க ஒரு ட்விஸ்ட் நடந்துருச்சு. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, வெனின்சுலா அதிபரை கடத்திட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் ஒயிட் ஹவுஸ்ல கூட்டம் போடுறாங்க. 27 நிறுவனங்களை கூப்பிடுறாங்க. இந்த 3 நிறுவனம் போய் உட்காருது. ட்ரம்ப் வெளிப்படையா பேசுறாங்க, நீங்க போய் பெட்ரோல் எடுத்துக்கலாம் அப்படின்னா நான் போக மாட்டேன்ட்டாங்க இவங்க. ஏன்னா நான் போய் மிகப்பெரிய முதலீடு போடுவேன், கிட்டத்தட்ட 70-80 லட்சம் கோடி தேவைப்படுமா. நான் முதலீடு எல்லாம் செய்வேன், செஞ்சு நான் க்ரூட் ஆயில எடுத்து பெட்ரோலா தயாரிக்கிறதுக்குள்ள அங்க ஆட்சி மாற்றம் நடந்துரும். யாரோ ஒருத்தர் வருவான், என் நிறுவனத்தை தேசியமயமாக்கிட்டு போயிடுவான். இப்படிதான் ஏற்கனவே இந்த 3 நிறுவனத்துக்கு பாத்தீங்களா, எக்ஸான் மொபிலும், கான்கோ ஷெவ்ரானும், கான்கோ பிலிப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இவங்களுடைய நிறுவனத்தை சாவோஸ் தேசியமயமாக்கிட்டார். இவங்க போய் முதலீடு பண்ணி நிறுவனத்தை உருவாக்கின உடனேயே அங்க ஒரு சோசியலிச புரட்சி வருது, எல்லாத்தையும் தேசியமயமாக்கிடுறாங்க. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பின்வாங்கிட்டாங்க. இப்ப ட்ரம்ப் என்ன பண்றது தெரியல. அவரை பிடிச்சி கொண்டு உட்கார வச்சு என்ன பண்ண போறாரு, சோறு போட்டு அவரை பாதுகாக்கணும். 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, உடனே ட்ரம்ப் பல்ட்டி அடிக்கிறாரு, இந்தியாவை மிரட்டுறாரு, நீங்க இங்க வெனிசுலா போய் ஆயில் எடுத்துக்கணும். இதுல வசமாக இப்ப சிக்கி இருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா அம்பானி சிக்கி இருக்கு. அதாவது அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் வெனிசுலாவினுடைய எண்ணெயை சுத்திகரிக்கிறதுக்கான ஆலையை தொடங்குறதுக்கு தயாராக இல்ல. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அடிமை கம்பெனியை நம்ம கூப்பிட்டா வருவான் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு அங்க எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை ஆரம்பிச்சு. அது ஸ்பெஷல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம். ஏன் அப்படின்னா, நீங்க வெனிசுலாவில் இருக்கிறது ஹெவி குரூடு. அந்த ஹெவி குரூடை எடுத்து பெட்ரோல் ஆக்குறதுக்கு அதிக செலவு பிடிக்கும். ஆனா மலிவான விலையில குரூடு கிடைக்கும். இப்ப நீங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குரூடு இருக்கு பாத்தீங்களா, அது லைட் குரூடு தான். அதை ஈஸியா பெட்ரோலா மாத்திக்கலாம். சோ அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, டெக்னாலஜிக்கலாவே இவங்க மாத்தணும். அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, அமெரிக்க நிறுவனங்கள்லாம் நான் போக மாட்டேன், நான் எல்லாத்தையும் வேற டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணி நான் மாத்தி அங்க போய் எடுப்பேன், வேற ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும், இதனால நீ என்ன பண்ணு அப்படின்னா காலனைஸ் பண்ணிரு அப்படிங்கிறான். நீ எங்களுக்கு உத்தரவாதம் கொடு. உத்தரவாதம் கொண்டு என்ன அர்த்தம் அப்படின்னா, மொத்தமா அந்த நாட்டை பிடிச்சு வச்சுக்க ராணுவ ரீதியா, அப்பதான் நான் எடுக்க முடியும். குறைஞ்சபட்சம் அடுத்த ஒரு நம்ம போடக்கூடிய முதலீட நான் திருப்பி எடுக்கணும்னா எனக்கு 20 வருஷம் குறிப்பிட்ட வருட காலம் ஆகும். ஸோ இப்போ இதே பேட்டர்ன் தான் இன்னைக்கு ஈரான்ல நடந்துருச்சு. இப்போ ஈரான்ல என்ன பண்ணிட்டாங்க, நேரடியாக ஈரான் போய் கத்தாரில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் ஃபீல்டு மேலே குண்டை போட்டாங்க. குண்டை போட்டோன்னே அமெரிக்காவுடைய 5 நிறுவனங்களுடைய பங்கு 7% குறைஞ்சிருச்சு. நீங்கள் வெனின்சுலா அதிபரை கடத்தினப்போ 19% அந்த பங்குகளுடைய விலை அதிகமாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குண்டு தாக்குதலுக்கு பிறகு 7% சரிஞ்சிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த நிறுவனங்களின் மீது நாங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானால் தாக்குதல் நடத்துவோம். முதல்ல உங்கள் ராணுவத்தை அடித்தோம். 2வது உங்களுடைய எக்கனாமிக் சோக் பாயிண்ட்ஸ், எக்கனாமிக் பொருளாதாரத்தை எங்க நீங்க பாயிண்டா வச்சிருக்கீங்களோ அங்க எல்லாத்தையும் அடிப்போம் அப்படின்னு ஈரான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னைக்கு உள்ள செய்தி, அமெரிக்காவினுடைய செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னா,
இது ஈரானுடைய இந்த எண்ணெய்கள் இருக்குல்ல, ஆமா. அவங்க கப்பல்கள்ல இப்போ நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஹார்முஸ் கடல் பகுதியில். இந்த எண்ணெய்களை வந்து எல்லா நாடுகளுக்கும் விநியோகம் பண்றதுக்கு ஒரு அனுமதியை அமெரிக்கா கொடுக்க போறதாக சொல்றாங்க. இந்த டோல்கேட் கூட போறதாக. ஆமா, டோல்கேட் வந்து ஈரான் போட போறது. டேய், நீ வந்து இந்த ரூட்டு போறதாக இருந்தா எனக்கு வந்து வரி தந்துட்டு தான் நீ போகணும். 18 கோடி ஒரு கப்பல். அப்போ அப்படிப்பட்ட இது எந்த அளவுக்கு மற்ற நாடுகள் பார்க்கும் அப்படிங்கிறது ஒரு பார்வை இருக்கு. ஆனாலும் நான் சொல்ற மாதிரி தான் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த இடம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு விஷயத்த வந்து இங்க வந்து அவன் ஓன் பண்றான். ஆமா, அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய இந்த இது செதஞ்சிருக்கிறது. அவன் எல்லாம் பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது, அவன்கிட்ட ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அடி வாங்கியிருக்குல்ல. இப்போ ஒருவேளை இந்த உலகத்தினுடைய இந்த அமைப்புகள் எல்லாம் அமைப்புன்னா அந்த பொருளாதார ரீதியாக ஆர்டர் எல்லாம் மாறும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரானுடைய நிலை வந்து வேற லெவலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஆமா, அரபு நாடுகள் மத்தியில் ஈரான் ஒரு சக்தி வாய்ந்த ஏகாதிபத்தியம் அப்படிங்கறத காமிக்கிறாங்க. ஏகாதிபத்தியங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுதான், பட் ஆனா ஒரு வல்லரசு. ஆமா, நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஆள் அரபு நாடுல, நான் என்ன டிபெண்ட் பண்ணி இருந்துதான் ஆகணும் அப்படிங்கறத வந்து இந்த யுத்தத்தில் ஈரான் நிறுவி விட்டது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரானுக்கு பெரிய சேதம் இல்லாமல் அந்த பெரிய சேதத்தை சீனாங்கிற ஒரு நாடு அவங்க வந்து ஈடுகட்டிடுவாங்க. அவங்க மொத்தமா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, சைனாவோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, வெனின்சுலாவிலையா இருக்கட்டும் இல்ல ஈரான்லயா இருக்கட்டும், அவங்க எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், நீ எனக்கு பெட்ரோலா மட்டும் கொடுத்தா போதும். இது ரொம்ப அற்புதமான ஸ்ட்ராட்டஜி. அவங்க ஆயில் ஃபார் டெப்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். அது ஆயில் ஃபார் டெப்ட் ஸ்கீம் எப்படி அப்படின்னா, எனக்கு நீ ஆயில கொடுத்துரு, நான் உனக்கு கடனுக்கு பணமா தர்றேன், நீ எனக்கு வட்டி எல்லாம் கட்ட வேணாம், வட்டிக்கு ஆயிலாக கொடுத்துரு. ஸோ இப்படிதான் அவங்க வெனின்சுலாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இப்படிதான் அவங்க ஈரானை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, இதை பார்த்து தான் அமெரிக்கா பயப்படுது. இவன் என்ன சைனா எல்லா இடத்துலையும் முதலீடு பண்றான், எல்லாருமே சைனாவோட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. சைனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா, அது காரணம் ஈரானினுடைய பெட்ரோல், க்ரூட் ஆயில், எல்என்ஜி, எல்பிஜி எல்லாத்துடைய பங்கு இருக்கு. அதனால இதை வந்து எப்படியாவது கட் பண்ணணும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. இஸ்ரேலுக்கு இந்த அரபு நாடுகள் மத்தியில நம்மளுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், ஈரான் இவ்வளவு மிசைலை செஞ்சு வச்சிருக்கிறான், அவன் பாட்டுக்கு அடிச்சானா நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம், இது இல்லாமல் இவன் வந்து ஹவுத்தீஸுக்கு கொடுக்குறான், இது இல்லாமல் இவன் வந்து ஹமாஸுக்கு வந்து இவ்வளோ மிசைல்ஸை கொடுக்குறான், ஸோ இவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டோம்னா தான் நம்ம நாடு இருக்க முடியும் அப்படின்னு இஸ்ரேல் நினைக்குது. இல்லை, இதில் மிக முக்கியமாக வந்து சைனாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ அரபு நாடுகளுடைய பெட்ரோல் இந்த குரூடாயில் இருப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு 10-20 வருஷத்துக்கு தான் தாங்கும். அதனால் நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய இந்த வியாபாரம் வந்து அடிவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எண்ணெய் வளம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு வந்து ஈரான். அப்போ ஈரானை வந்து நம்ம கைக்குள்ளால வச்சிருக்கிறது நல்லது அப்படிங்கிற ஒரு உக்தியையும் வந்து சீனா வந்து இப்போ கடைபிடிக்குது சொல்லி தான் நமக்கு தோணுது. அவங்க ஆல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியை நோக்கி நகர்றதுக்கு முன்னாடி அவங்க இவிஎம் நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க, ரேர் எர்த் மினரல்ஸை எடுத்து அதன் மூலியமாக வேற வேற டெக்னாலஜியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க, அவங்க சோலார் பவரை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த கிரீன் எனர்ஜி நோக்கி அவங்க நகர்ந்து ஒட்டுமொத்தமா அவங்கள வந்து ஓரளவுக்கு கிரீன் எனர்ஜியில சஸ்டெயின் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த க்ரூட் ஆயில் அவங்களுக்கு தேவைப்படும். அது மேக்ஸிமம் 20 இயர்ஸ்க்கு தேவைப்படுமா, அதை நோக்கி நம்ம வந்து ஈரானை நமக்கு டிபெண்டா வச்சிருப்போம் அப்படிங்கிறது அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அப்படி ஒரு பார்வை இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ அமெரிக்கா தனித்து விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு வெளிப்படையா எந்த நேட்டோ நாடுகளும் ஆதரவு கொடுக்கல. இப்போ இந்தியா மாதிரியான சில நாடுகள் தான் வந்து பயந்து போய் சில வேலைகளை செஞ்சுக்கிறாங்க, மற்ற எந்த நாடுகளுமே எந்த ஆதரவுமே கொடுக்கல. இந்த போரினுடைய முக்கியமான நகர்வு எங்க இருந்து துவங்குது அப்படின்னா, எப்ப இஸ்ரேல் வந்து ஈரானினுடைய இந்த சவுத் பார்ஸ்ல குண்டு போட்டாங்களோ அப்போதான் அந்த போர் வந்து வேற ஒரு இடத்துக்கு நகருது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, சவுத் பார்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய நேச்சுரல் கேஸ் ஃபீல்டு. அந்த நேச்சுரல் கேஸ் ஃபீல்டை வந்து 2 நாடுகள் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒன்று ஈரானும் ஷேர் பண்ணிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கத்தாரும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிறது பேர் சவுத் பார்ஸ்னு சொல்கிறாங்க, கத்தாரில் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் பார்த்தீங்கன்னா ரஸ்லஃபான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டுமே வந்து கேஸ் ஃபீல்டு தான், அது வந்து எரிவாயு எடுக்கக்கூடிய ஃபீல்டு. இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, நேரடியாக வந்து ஈரானை எப்படியாவது செக் வைக்கணும், ஈரானை வந்து ஒரு மோசமான பாதிப்புக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சவுத் பார்ஸ்ல கொண்டு போகிறாங்க. உலகத்துல மிகப்பெரிய கேஸ் ஃபீல்டு தான். ஈரானினுடைய 90% கேஸ் எடுக்கக்கூடிய முக்கியமான இடம் இதுதான், பெரிய மேஜர் பிளேஸ். இப்போ இது மேல குண்டு போட்டு அழிக்கும் போது அமெரிக்கா பயப்படுது. அமெரிக்கா ட்ரம்ப் என்ன சொல்றாரு, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இஸ்ரேல் எனக்கு தெரியாம பண்ணிருச்சு அப்படின்னு வந்து அவர் பின்வாங்குறாரு. ஆமா, இதுல மிக மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வெறும் சாம்பிள் தான் ராஜா அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு.
தேவைப்பட்டா தாக்குதலை அதிகப்படுத்துவோம். இந்த சாம்பிளுக்கு இப்போ இங்கே கத்தாரில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உற்பத்தி இருக்குது பார்த்தீங்களா, இந்த எரிவாயு உற்பத்தி, அதில் வந்து 12% அழிஞ்சு போயிருக்கு. ஆமாம், இந்த ஒரு நாள் தாக்குதலில் 12% அழிஞ்சு போயிருக்கு. அது மாதிரி மிகப்பெரிய பொருளாதார இழப்பு இந்த வருடம் அவர்களுக்கு இருக்குது. விலைவாசி உயரும், அங்கே நிறைய நெருக்கடி வந்து வரும் அப்படிங்கிறது தெரியுது. கூடுதலாக ஒரு விஷயம், அரபு நாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் இங்கே இதெல்லாம் போய் வேலை பார்க்குறாங்கல்ல, இந்த மாத சம்பளம் இதுவரை கொடுக்கல. இந்த மாத சம்பளம்? ஆமாம், இது வரைக்கும் கொடுக்கல. பல நிறுவனங்கள், சில நிறுவனங்களில் கொடுத்தும் கொடுக்காமையும் அப்படி வந்து போயிட்டுருக்கு. அப்படிப்பட்ட குரல்கள்லாம் அங்கேருந்து எழும்ப ஆரம்பிச்சாச்சு. எங்கே 3 வார யுத்தத்துக்கு. அப்போது எந்த அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி இந்த நாடுகள் வந்து போய்கொண்டிருக்கிறது, எந்த இடத்துல அடித்தா எங்கே வலிக்கும் அப்படிங்கிறது ஈரானுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. ஈரான் இந்த யுத்தத்தை வந்து தொடர்ச்சியாக, நீங்கள் ஈரானுடைய சக்தி வாய்ந்த எல்லா தலைவரையும் கொண்டுகிட்டு இருக்காங்க. நீங்கள் அலி லஜானியினுடைய மரணம் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது. அது ரொம்ப முக்கியமான நபர். இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா IRGC-னுடைய செய்தி தொடர்பாளர் அவரை கொண்டிருக்கிறாங்க. இப்படி எல்லாத்தையும் இவங்க கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஈரான் வந்து யுத்தத்தை நடத்திக்கிட்டே இருக்கு. இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பயம்தான் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ நேற்றுக்கு நினைக்கிறேன், நீங்கள் வந்து அமெரிக்காவினுடைய முக்கியமான உளவு பிரிவு தலைவர்கள் எல்லாருமே ஒரு 2 மணி நேரம் ப்ரெஸ் மீட் கிடையாது, ஒரு காங்கிரஸ் முன்னாடி ஒரு டிஸ்கஷனில் உட்காந்துருக்காங்க. அதில் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. நேற்று வந்து CIA டைரக்டர் ராட்க்ளிஃப் அவரும் வந்திருக்கு. அப்படி இது இல்லாமல் FBI டைரக்டர் அவர் வந்து ஒரு குஜராத்திக்காரர் தான். அவர் பேர் வந்து ஏதோ ஒரு பட்டேல், அப்படிதான் வருவாங்க, பட்டேல் வருவாங்க. அது இல்லாமல் நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியினுடைய ஹெட்டு, இது இல்லாமல் டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸோட ஹெட்டு, இவங்க எல்லாத்துக்கும் தலைவியாக இருக்கக்கூடிய டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் துளசி கபாட், அந்த அம்மா ஒரு RSS காரங்க தான். RSS ஆதரவான ஆட்கள். நல்ல தொடர்பு தானே. அதாவது அமெரிக்காவினுடைய மொத்த உளவு பிரிவுக்கு தலைவராக இருக்கக்கூடிய டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் துளசி கபாட். இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்து இவங்க முயற்சி பண்ணாங்க பிரசிடென்ட் ஆகிறதுக்கு. அதுக்கு RSS பெரிய ஆதரவு தெரிவிச்சது. அது இல்லாமல் இன்னொரு பக்கம் கமலா ஹாரிஸ், அவங்க ஒரு தமிழ் வம்சாவளியை சார்ந்தவங்க, அவங்க வர்றாங்க. அவங்க RSS கிடையாது, அவங்க வந்து ஒரு தமிழ் சமூகத்தை சார்ந்தவங்க. அவங்க உறுதியாக நின்னாங்க. இந்த 2 இடையில ஒரு பெரிய ஒரு பார்கெனிங் நடந்துகிட்டே இருந்துச்சு. அதில் துளசி கபாடை வந்து கவுத்துட்டாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்துத்துவ ஆதரவு வந்து அமெரிக்காவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து ஸ்பை பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த அம்மாவை எப்படி வந்து அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த உளவு பிரிவுகளுக்கான தலைவியாக போட்டாங்க அப்படிங்கிறது அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ இவங்க நேற்று 2 மணி நேரம் பேசியிருக்காங்க. இந்த 2 மணி நேரம் பேச்சு ஏன் வருது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு யூனிட், இந்த நேஷனல் இன்டெலிஜென்ஸ் கீழே வரக்கூடிய யூனிட் தான் அமெரிக்காவினுடைய US நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர். அதனுடைய தலைவர் ஜோ கீட் வந்து ரிசைன்மெண்ட் வெளியே போயிட்டார். ஆமாம், அவர் ரிசைன்மெண்ட் போகும்போது என்ன, அவங்களோட மனைவியை வந்து அவர் சிரியா யுத்தத்தில் இழந்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருங்கிறத ரொம்ப முக்கியம். இது வந்து முழுக்க இஸ்ரேலுடைய பிரஷர் அப்படின்ட்டார். ஒரு உண்மையை உடைத்து விட்டு போயிட்டார். CIA தலைவர் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறார். ஆனா இருந்தாலும் என்ன நடக்குது அப்படின்னா, இதை வந்து தொடர்ச்சியாக இந்த யுத்தத்தை நடத்திட்டு போறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் நேற்றுக்கு அவங்களும் பேசியிருக்காங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பின்னடைவு சந்திச்சுக்கு. நேற்றுக்கு பேசும்போது கூட CIA தலைவர் ராட்க்ளிஃப் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜூன் மாதம் நடந்த, அதாவது 2025 ஜூன்ல நடந்த 12 days வார், அதாவது இஸ்ரேலுக்கும் நடந்தது, ஈரானுக்கும் நடந்த யுத்தத்தில் அமெரிக்கா போய் ஈரானுடைய 3 நியூக்ளியர் சைட்டை அழிச்சாங்க இல்லையா. அந்த அழிவுக்கு பிறகு ஈரான் அவங்களுடைய நியூக்ளியர் சைட்டை பில்டு பண்ணல அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காரு. இப்ப நாம என்ன கேட்கிறோம், ஒரு CIA தலைவரே சொல்றாரு அவங்க ஒன்றும் நியூக்ளியர் வந்து என்ரிச் எல்லாம் பண்ணல, அவங்க வந்து பில்டு பண்ணலங்கிறாரு. அப்புறம் ஏன் சண்டை போட்டீங்க? ஆமா, இப்போ ஆரம்பத்துலேருந்தே இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா, அவங்கள்ட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு, அவங்க 440 கிலோக்கு மேலே ஹைலி என்ரிச்டு யுரேனியம் வச்சிருக்கிறாங்க, இதை சொல்லுவார். ஆனால் US செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பேசும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து பேலிஸ்டிக் மிசைல் இருக்கு, அவங்கள்ட்ட மிசைல் ஸ்டாக்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு, அவங்க வந்து இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலை தயாரிக்கிறாங்க இப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆமாம், இது இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போதே நம்ம மீது தாக்குதல் நடத்திடுவாங்க அப்படிங்கிற தாக்குதல் நடத்திடுவாங்க அப்படிங்கிற பொய்யை சொல்லி தான் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத ரிசைன் பண்ண அந்த தலைவரே ஜோ கீட் வந்து அவர் சொன்னதை நம்ம எதனோட ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, ஒரு பத்திரிகை ஆக்சஸ் நினைக்கிறேன், அவங்க மட்டும் ஒரு செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. பிப்ரவரி 23ஆம் தேதி இஸ்ரேலிலிருந்து கிட்டத்தட்ட 15 முறை வெள்ளை மாளிகைக்கு கால் பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா,
அலி கமேனி அவர்கள் 28ஆம் தேதி அந்த இடத்துல வரப்போறாரு, அவங்க வீட்டில் இருக்க போறாங்க. அந்த இடத்துல அவங்க மட்டும் இல்ல, மொத்தமாக ஒரு ராணுவ முக்கியத்துவ ஆட்கள்லாம் கூடி சில முடிவுகள் எடுக்க போறாங்க. நாம அந்த அன்னைக்கு அவரை கொண்டுலாம் அப்படிங்கிற அப்ரூவலை தொடர்ச்சியாக அதை வந்து நேரடியாக இஸ்ரேல் செய்யறதுக்கு முன்னாடி அமெரிக்காவிட்ட ஒரு பேக்கப் கேட்கறாங்க. ஏன்னா யுத்தத்தை துவங்குற மாதிரி தான் அர்த்தம். 15 முறை கால் பண்ணியிருக்காங்க. இதுல 3 பேர் தான், சவுதி மன்னர், இஸ்ரேலினுடைய PM, இது இல்லாம ஒயிட் ஹவுஸ்ல முக்கியமான அதிகாரிகள் பிளஸ் ட்ரம்ப். இவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் நடந்திருக்கு. இந்த கான்வர்சேஷன் நடந்து முடிஞ்சு அவங்க ஃபைனலைஸ் பண்றாங்க 28ஆம் தேதி தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிறது, வாய்ப்பு இருந்தா பண்ணிடலான்னு. அதுக்கு பிறகுதான் திரு மோடி அவர்களை வந்து இஸ்ரேலுக்கு வரவழைக்கிறாங்க. அது ஒரு அரசு நிகழ்ச்சி இல்லை அப்படிங்கிறாங்க. அது அது அரசு நிகழ்ச்சி இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த அறிக்கையை அதைத்தான் சொல்லுது. இஸ்ரேல்லேருந்து வெளிவந்திருக்கக்கூடிய அந்த அறிக்கையை வந்து பிரதமர் அழைப்பை ஏற்று தான் அவர் வந்திருக்காரு. அது தனிப்பட்ட இது, அவர்களுடைய தனிப்பட்ட இது. ஒட்டுமொத்த நாடும் வந்து மோடி அவர்களை வந்து அழைக்கல் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். இதில் பல்வேறு விதமான தந்திரங்கள் இதெல்லாம் மெனஞ்சு தான் இவங்க வந்து இந்த யுத்தத்தை வந்து நடத்துவாங்க. அதுக்கு முழுக்க காரணம் இஸ்ரேல் தான். இப்போ இஸ்ரேல் தான் காரணம்னு நாம சொல்லலை, ஜோய் கீட்டே சொல்லிட்டாரு. அதாவது அமெரிக்காவினுடைய புலனாய்வு அமைப்புகளில் கீழே இருக்கக்கூடிய 14 அமைப்புல முக்கியமான அமைப்பான யுஎஸ் நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டரினுடைய தலைவர் சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிட்டார். இது நமக்கான யுத்தம் கிடையாது, நமக்கு பிரஷர் இருக்கு. குறிப்பா சொல்ல போனா யூத லாபி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜூஸ் லாபி கொடுக்கக்கூடிய பிரஷர் தான் இது காரணம் அப்படிங்கறத ஒரு வெளியே சொல்லிட்டாரு. இதுல இப்போ வந்து இவங்க நினைச்சாங்க ஈரான் வந்து பலவீனமாக இருக்கு, இதுல தான் வந்து கோட்டை விட்டாங்க. ஆமா, என்னன்னா இவங்க சொல்றதெல்லாம் சரி, இப்போ தாக்குதல் நடத்தி தலைவர்களை கொல்றது எல்லாம் சரி, நீங்க இந்த மிசைல் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. ரெண்டாவது இவங்க என்ன நினைச்சாங்க, தலைவர்களை கொன்னுட்டா நாடு சரண்டர் ஆகும்னு நினைச்சாங்க. ஆனா நாடு சரண்டர் ஆகல. அலி கமேனி வந்து மொசாக் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. இந்த மொசாக் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து 4 சக்சஸர்ஸ், அவருக்கு பிறகு 4 செட் ஆஃப் அதிகாரிகளை அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். 4 படிநிலைகள் செட்டா ஆட்களை வச்சிருக்கிறாரு. அது இல்லாம ரொம்ப டீசென்ட்ரலைஸ்டு மொசாக் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா மையப்படுத்தப்பட்ட அதிகாரமா இல்ல, பரவலாக்கப்பட்ட மிசைல் டிஃபென்ஸ் எல்லாமே தனித்தனியா செயல்படும். ஒரு சின்ன கமாண்ட் மட்டும் வந்தா போதும், மற்றபடி எல்லாமே தனித்தனி யூனிட்டாக செயல்படுற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை 20 வருஷமா அவங்க வந்து திட்டம் போட்டு உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில தான் இங்க எவ்வளவு தூரம் செயல்படுறாங்க. நம்ம என்ன நினைச்சோம், அலி கமேனி முடிஞ்சிட்டாருன்னா அந்த நாடு விழுந்து, நாடு சூப்பரா அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் நான் அலி கமேனியினுடைய மரணத்தை விட அலி லஜானியினுடைய மரணத்தை நான் பெருசா பார்க்கிறேன். அவருடைய மரணத்துக்கு பிறகு இந்த தேசத்துல ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படும் நான் நினைச்சேன். ஆனா அவர் இறந்து 24 மணி நேரத்துக்குள்ள F-35 அடிச்சு நொறுக்குறாங்க. அவர் இறந்து 24 மணி நேரத்துக்குள்ள கத்தார் இருக்கக்கூடிய கேஸ் ஃபீல்டு அடிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த வார் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சரா, ரொம்ப ஸ்ட்ரென்த்தனா ஈரான் போட்டுக்கிட்டு இருக்கு. இதை தான் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சிக்கலா மாறுது. எவ்வளவு காலம் இந்த யுத்தம் இழுக்கப்படுதோ அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அமெரிக்கா அவங்களுடைய தாடு டிஃபென்ஸ் இன்டர்செப்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய அனைத்து சிஸ்டங்களுக்கான சப்போர்ட்டிவ் ஃபேக்டராக இருக்கட்டும், எல்லாத்தையும் மற்ற நாடுகள் இருந்து கேட்குறாங்க, நேட்டோ நாடுகள்கிட்ட கேட்குறாங்க. ஒருத்தருமே வந்து ஒத்துழைப்பு தர விரும்பலை, எல்லாருமே ஒதுங்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த யுத்தத்தில் 2 விதமான இம்பேக்ட். ஒன்று, இவங்களுக்கான ஆயுத கொள்முதல், ஆயுத இருப்பு எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் எதுக்காக இந்த யுத்தம் நடத்தப்பட்டுச்சோ அதனுடைய நோக்கம் நிறைவேறல. எண்ணெய் வளங்கள் தான் அவங்களுக்கு முக்கியமானது. இன்னைக்கு எண்ணெய் நிறுவனங்களுடைய, அமெரிக்க நிறுவனங்களுடைய பங்குகளுடைய விலை சரிஞ்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஈரான் இந்த யுத்தத்தில் நாம முடிஞ்சிருவோன்னு பயந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிசைல் எல்லாத்தையும் எடுத்து அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் அரபு நாடுகளில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த எண்ணெய் வயல்கள் எல்லாம் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறதோ அது மேலெல்லாம் குண்டு போட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய மொத்த பெட்ரோல் சந்தையுமே பாதிக்கப்படும். ஆமா, எல்லாமே அங்க முதலீடு பண்ணி இருக்கிறது தானே. அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களோடு இவர்கள் வந்து இணைஞ்சு வந்து மிக மோசமான பாதிப்பு ஏற்படும். அது கடைசியில டாலர் வேல்யூல சிக்கலா போய் முடிஞ்சு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி விடும். ஸோ அதனால ஈரான் யுத்தத்தை ஏன் துவங்கினோம் அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி வந்து வெனின்சுலா அதிபரை கடத்தினதுல எந்த பிரயோஜனமே இல்லாம போயிருச்சோ அதே போல ஈரான் மீது யுத்தம் தொடுத்ததில் அமெரிக்காவுக்கு பின்விளைவுகள் ஏற்பட்டுருச்சு. பிரயோஜனம் எல்லாம் போச்சுன்னு சொல்ல, மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. ஊருக்குள்ள கௌரவமா சுத்திட்டு இருந்தா என்ன கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இந்த வடிவேல் படத்துல வருதுங்களா, என் தலைவன் வரப்போறான்டா அப்படின்னு இஸ்ரேல் வந்து அவனை கூட்டு வந்து சாணியில் அடி வாங்க வச்சதுக்குல அது மாதிரி வந்து அதே மாதிரி ட்ரம்ப் சாணியில் அடி வாங்க வச்சுட்டாங்க. இதுல வந்து கௌரவம் போயிருச்சு, பொருளாதாரம் போச்சு. உண்மையிலேயே வந்து ஒரு பலவீனமான நிலையில வந்து அமெரிக்கா வந்து நின்றுகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும்
சீனாவும் ரொம்ப கேஷுவலா இருக்கிறாங்க, ரொம்ப Cool ஆ வேடிக்கை இருக்காங்க. பார்த்துட்டு இருக்காங்க அவங்க. ஏன்னா ரஷ்யாவினுடைய ஆயில் இருக்கு பாத்தீங்களா, உலக சந்தையில வந்து கொட்டி தீர்த்து விலை போயிட்டே இருக்கு. கடந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இந்தியா இறக்குமதி பண்றது டபுள் த அமௌண்ட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 8 மில்லியன் பேரல் வந்து இறக்குமதி பண்ற அளவுக்கு ரஷ்யாவோட போயிட்டாங்க அவங்க. இன்னொரு பக்கம் சைனா பாத்தீங்க அப்படின்னா ஈரான்ல எந்த தங்கு தடையும் இல்லாம அவங்க வந்து குரூடையும் எல்என்ஜி ஏற்றுமதி பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து சீன கப்பலுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. ரெண்டாவது சீனாவினுடைய உளவு கப்பல்கள் முழுக்க முழுக்க வந்து ஈரானுக்காக வேலை பார்க்குது, ஆயுதங்கள் கொடுக்குது. அவங்க ரொம்ப அது இல்லாம வந்து சிஎம் 305 நினைக்கிறேன், இது மாதிரியான வெப்பன்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ இந்த யுத்தத்தில் அமெரிக்கா தனித்து விடப்பட்டு தோல்வியில் நின்று கொண்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் நினைக்கிறேன். உலக வரலாற்றுல இந்த இடம் ரொம்ப தேவையான இடம். ஆமா, ஒரு நகர்வாகத்தான் நம்ம பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் வந்து இது எந்த திசையை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. நமக்கு வந்து ஜப்பான்லேருந்து வரக்கூடிய கப்பல் ரொம்ப முக்கியம். அந்த கப்பல் வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அவங்க கார்கு தீவை கைப்பற்ற போறோம்னு சொல்றாங்க. அது இல்லாம ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை வந்து கட்டுப்படுத்த போறோம்னு ட்ரம்ப் சொல்றாரு. இது ரெண்டும் நடக்குமான்னு பார்ப்போம். நடக்குமான்னு பார்க்கணும். அப்போது ஈரான் எந்த ஆயுதங்களை கையில எடுக்கும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். என்னென்ன விஷயங்களை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இனிதான் உலகத்துக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. தொடர்ந்து பேசுவோம்.